அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த அட்டகாசம் படத்தை ரீரீல்ஸா பார்த்துருக்கலாம். அட்டகாசம் படம் அந்த என்ட்ரோ சீனுக்கு தியேட்டர் பிளாஸ்ட் ஆகுதுங்க. அந்த ஃப்ரேமை பார்க்கணும், ஹை வோல்டேஜ் ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்துருக்காப்புல அட்டகாசோட டைரக்டர். கண்டிப்பா 2004 சந்தோஷப்பட்டிருக்காரோ இல்லையோ, இந்த 2025 அட்டகாசமோட டைரக்டர் சரி, அட்டகாசமோட டீமும் சரி, கண்டிப்பா வந்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க தான் சொல்லுவேன். ஆனா இந்த தியேட்டர்ல பாக்குறது தலை பார்த்துருந்தா கண்டிப்பா கஷ்டம் தான் படுவாஸ் நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பட்டாசை போட்டு ஒரு அம்மக்கலமா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தலைக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதனாலேயே ரசிகர் மன்றத்தை வந்து கழிச்சவர் தான் நம்ம தலை. ஆனா இது அவர் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைட் ஆவார்னா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் தலை ஃபேன்ஸுக்குலாம் பயங்கரமான ட்ரீட் கொடுத்துருக்காரு நம்ம தலை அஜித் சொல்லலாம். சும்மா அந்த நடந்து வரும்போது அந்த அட்டகாசம் படம் நம்ம டிவியில பார்த்துருப்போம். இன்க்ளூடிங் நானே அப்பெல்லாம் சின்ன பையன், 2004 சின்ன பையன், நான் தியேட்டர்ல பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனா இந்த 2025 நம்மளுக்கோசம், ஃபேன்ஸுக்கோசம், மக்களுக்கோசம் தலையோட படம் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் வரல. தலை வந்து பாத்தீங்கன்னா பைக் ரேஸ் போயிட்டாரு, நிறைய வந்து ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்காரு, தேட்டர்ஸா இருக்கட்டும், நிறைய இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கூட ஃபேமிலியோட போய் அவார்ட் எல்லாம் வாங்கி வந்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது தலை ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா தெரிவிக்க விட்டுருந்தாங்க. அதாவது ஒரு சீசன்ல ஃபேஸ்புக்ல இருக்கும்போது இந்த ஃபேஸ்புக்ல சண்டை போட்டுப்பாங்க பத்தியா, தலை ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ்லாம், அந்த ஒரு தலையோட பேஜ்ல அமைதியா இருந்து தான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த அட்டகாசம் ரீரிலீஸ்ல இருந்து 2010 பேஜ்ல இன்னைக்கு வந்து சரியான ஒரு கேப்ஷனும் சரி, சரியான போஸ்டிங் தான் வேற லெவலா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு போட்டுட்டு இருக்காங்க, யூடியூப்னு தெரிய விட்டுருக்காங்க. எங்கடா இத்தனை நாள் இருந்தாங்க பார்த்தேன். அப்பதான் ஒரு தலை ஃபேனை பார்த்தேன். தலைக்கு வந்து படம் விடுறாரு இல்லைன்னு சொன்னா கரெக்டான அப்டேட் வரல, நாங்கெல்லாம் வந்து தலைக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனா அந்த படத்துக்கு கரெக்டான ஒரு அப்டேட் ஒண்ணுதான் ரசிகர்கள் வந்து சரியான ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறாங்க, அதுதான் சொல்ல முடியும். அந்த மன கஷ்டத்தெல்லாம் போக்க தாப்பா வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு அட்டகாசம் படத்தை விட்டுருக்காரு. அட்டகாசோட ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே சேர்ந்து தலை ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வேற லெவலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ரோகிணி தேட்டரை பார்த்துருக்கணும், ரோகிணி தேட்டரை சும்மா ரோக தெரிய விட்டுருங்க சரவெடியோட. கண்டிப்பாங்க இந்த அளவுக்கு தலை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா வந்து ஒரு ஆவலோட இருக்காங்க. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா குட் பேட் அட்லி படம் வந்தது. அந்த படத்துல கதை ரீதியா வந்து படம் இல்லைனாலும், ஆனா தலையை நம்ம எப்படிலாம் பார்க்கணும், எந்த ஸ்டைல்ல பார்க்கணும், தலை எப்படி நடிச்சா நல்லா இருந்திருக்குமே சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிய விட்டுருப்பாரு குட் பேட் அட்லி படத்துல. சோ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் படம் அப்டேட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டேட்டும் வந்திருக்கு. ஆனா அது சரியான அப்டேட் இல்லைன்னு தான் ரசிகர் வந்து கடும் மனசுக்கு கஷ்டம்.